Hi friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல 3 ஸ்பூன்ஸ் ஆயில் எடுத்துக்கங்க. அதுல கொஞ்சம் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாம். அதே panல இருக்கிற எண்ணெயில கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். பச்சை மிளகா. இப்போ இதனோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதையும் இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன், அதை இதனோட ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இதையும் இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயாச்சு. இப்போ இதனோட கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். ஒரு கேப்சிகம் ஃபுல்லாக நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதனோட ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பச்சை பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன கப்பளவு ஆட் பண்ணிக்கிங்க. இதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்று, அதனால் மிளகாத்தூள் கம்மியாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்னா மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கிங்க. இன்னும் கொஞ்சம் காயெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதனோட 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு சாஸ் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால இதையும் இதனோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. பாருங்கள், இந்த கிரேவி எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நல்லா குக் ஆயாச்சு. இதை இப்போ ரைஸில் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாதியை எடுத்துட்டு ரைஸை பாதியில் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிரேவியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ரைஸை கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி கேப்சிகம் உங்களுக்கு எல்லோ கலர், ரெட் கலர் இந்த மாதிரி கிடைச்சா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸை மேலே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். மறுபடியும் கிரேவி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைஸோட இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு கூட யூஸ் ஆகும். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவியிருக்கேன். அதே மாதிரி வறுத்து வச்ச முந்திரியை இப்போ ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அட்டகாசமான கேப்சிகம் ரைஸ் தயாராகியாச்சு. இந்த கிரேவியை 2 or 3 டேஸ் கூட செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.